Hi friends, this is Shobha from Krishobha Academy. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்னன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ல வந்து உங்களுக்கு எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்ஸு, பேசிக்ஸ் ஆஃப் நெட்வொர்க்ஸ், டோபாலஜி, நெட்வொர்க் டிவைசஸ், அதுக்கப்புறமா ஓஎஸ்ஐ மாடல்ஸ், டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ், அதுக்கப்புறமா எஃப்டிபி ப்ரோட்டோகால், பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால், இந்த மாதிரி நிறைய ப்ரோட்டோகால்ஸ் பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா, எதுக்கு நம்ம வந்து நம்மளோட நெட்வொர்க்கை வந்து செக்யூராக வச்சுக்கணும், வை வி நீட் டு செக்யூர் ஆர் நெட்வொர்க். அது எல்லாருக்குமே வந்து பேசிக்காக நம்மளோட நெட்வொர்க்கை செக்யூராக வச்சுக்கிட்டா தான் வந்து நம்மளோட சிஸ்டம் நம்ம ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இன்டர்நெட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணாலோ இல்லை ஒரு வெப்சைட்டை போய் நம்ம பார்த்தாலோ நம்ம வந்து கரெக்டாக அந்த வெப்சைட்டை வந்து வித் அன்வான்ட் வெப்சைட்ஸ் எல்லாம் பார்க்காம, ஏன் அன்வான்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் அந்த நிறைய வெப்சைட்ஸில் வந்து வைரஸஸ்ஸு அந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு குவிச்சு கிடக்கும். நீங்கள் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு பல்க் ஆஃப் வைரஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் லோட் ஆகிட்டு உங்கள் சிஸ்டமே வந்து க்ராஷ் ஆகிற வரைக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட நெட்வொர்க்கை வந்து நம்ம செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் யாருமே ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். அன்ஆத்தரைஸ்டு பீப்புள் வந்து நம்மளோட நெட்வொர்க்கை வந்து நம்ம பண்ணக்கூடாது. அதாவது அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் வந்து நம்மளோட நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி இஸ் அ ப்ராசஸ் ப்ரொவைடிங் த செக்யூரிட்டி அட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷனல் நெட்வொர்க் பை கீப்பிங் அவுட் ஆஃப் தி அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ். ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், ஒரு ஸ்கூலோ காலேஜோ ஒரு நெட்வொர்க் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ் வந்து அந்த நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியாக நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ காமன் த்ரெட்ஸ் எல்லாம் என்னென்னலாம், நெட்வொர்க் த்ரெட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இன்ட்ரூஷன் ஆர் ஆக்சஸ் அட்டாக். அதில் வந்து என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னா, ஸ்னூப்பிங்கு, ஈவ்ஸ் ட்ராப்பிங், ஸ்பேமிங், ஃபிஷிங், இதெல்லாம் கவர் ஆகுது. அதுக்கப்புறமா டினைல் ஆஃப் சர்வீஸ், அதுக்கப்புறமா மெலேஷியஸ் ப்ரோக்ராம். இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைபர் க்ரைம் தான். இது எல்லாமே என்னதுன்னா சைபர் க்ரைம் தான். ஸோ உங்களுக்கு புக்கில் பொறுத்த வரைக்கும், அதாவது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா சைபர் க்ரைமு, ஹேக்கர் அண்ட் கிராக்கர் அதுதான் கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக் எல்லாமே விச் கம்ஸ் அண்டர் சைபர் க்ரைம். ஸோ ஃபஸ்ட்டு சைபர் க்ரைம்னா என்ன, ஹேக்கர்னா என்ன, கிராக்கர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இது ஒன்றும் என்னென்னலாம் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைபர் லா அண்ட் சைபர் க்ரைம் அப்படின்னா என்னென்னா, ஒரு சைபர் லா அப்படின்னா நத்திங் பட் ஒரு லீகல் ஆக்சஸ், ஓகேவா. லீகல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் சம்மந்தமாக நடக்கிற எல்லா இதுவுமே வந்து எங்கே வரும்னா சைபர் லாவில் தான் வரும். சைபர் க்ரைம் அப்படின்னா என்னென்னா, சில இஷ்யூஸ்லாம் நீங்கள் சைபர் க்ரைம் மூலமாக நம்ம வந்து இப்போ இன்டர்நெட்டில் நிறைய மார்ஃபிங் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாமே வந்து சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். இது வந்து இன்டர்நெட் வச்சு பண்ணக்கூடிய இல்லீகல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து எதுக்கு போகும்னா சைபர் க்ரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும். சரிங்களா. இதுதான் சைபர் லா அண்ட் சைபர் க்ரைம். எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், ஹேக்கிங்கு, ட்ராஜன், வைரஸ், வார்ம் அட்டாக்ஸ், இமெயில் ஸ்பூஃபிங்கு, ஸ்பேமிங்கு, இதெல்லாம் நாங்கள் அங்கே பார்த்தோம்ல, இது எல்லாமே வந்து சைபர் க்ரைம் தான். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் கிட்டே இருந்து ஒரு இமெயிலை திருடினா கூட அது என்னதுன்னா சைபர் க்ரைம் தான். சரிங்களா. ஸோ இது ஒன்று என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒன்றுனா பார்க்குறதுக்கு முன்னாடி ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, கிராக்கர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஹேக்கர் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும்னா, நம்மளோட சிஸ்டமை வந்து நம்ம கம்ப்யூட்டரோ இல்லை நம்ம ஒரு நெட்வொர்க்கில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்களோட ஆக்டிவிட்டி, அந்த பர்சனோட ஆக்டிவிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னா, அந்த நம்மளோட டேட்டாவை வந்து டெலீட் பண்ணுறதுக்கு அவன் டெலீட் பண்ண மாட்டான். ஆனால் அவன் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணும்போது நம்ம டேட்டா எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகேவா.
ஸோ அவனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹேக்கர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவனை வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு கூட இந்த எத்திக்கல் ஹேக்கர் சர்டிஃபிகேட் இருந்தானா அவனை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. எய்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், க்ரைம் டிபார்ட்மெண்ட்டே கூட ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் வச்சு நம்ம அந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு, லீகல் ஃபைல்ஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா இவரை யூஸ் பண்ணிப்பாங்க. கிராக்கரோட வேலை என்னென்னா அவனோட இதுவே வந்து நம்மளோட டேட்டாவை வந்து டேமேஜ் பண்ணுறது தான், நம்மளோட ஃபுல் சிஸ்டமையும் வந்து டேமேஜ் பண்ணுறது தான். அவன் இன்டென்ஷனோட பண்ணுவான். ஓகேவா? அவன் தான் கிராக்கர்னு சொல்லுவாங்க. இப்போ ஹேக்கர்னா என்ன, கிராக்கர்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த நம்ம இன்ட்ரூஷன் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாம். இன்ட்ரூஷன் அண்ட் ஆக்சஸ் அட்டாக். இன்ட்ரூஷன் அதாவது இது எல்லாமே வந்து இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் தான். ஓகேங்களா? அதில் தான் நம்ம 4 பார்த்தோம்: ஸ்மூஃபிங்கு, ஈவ்ஸ் ட்ராப்பிங், ஸ்பேமிங், ஃபிஷிங்கு. ஸ்பூஃபிங் அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்களோட டேட்டாவோ இல்லை இமெயிலோ ஏதோ ஒரு நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டி, கம்ப்யூட்டர் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து உங்களுக்கே தெரியாமல் அன்ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து உங்களோட டேட்டாவை வந்து ஸ்டீல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுதான் வந்து ஸ்னூப்பிங். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இமெயில் யூசர் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுறீங்க. அந்த டைமில் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கீ ப்ரெஸ் வச்சு, உங்கள் கீ ஸ்ட்ரோக் ப்ரெஸ்ஸை வச்சு உங்களோட பாஸ்வேர்டை வந்து கேப்சர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன், உங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து திருடினாங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஸ்னூஃபர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி பேர் தான் ஸ்மூஃபிங் அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈவ்ஸ் ட்ராப்பிங் அப்படின்னா என்னென்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு என்னதுன்னா, ஒருத்தவங்களோட ப்ரைவேட் இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கே தெரியாமல் நம்ம போய் கேட்குறதோ இல்லை இன்ட்ரப்ட் பண்ணி உள்ளார நுழையிறதோ அதுதான் வந்து ஈவ்ஸ் ட்ராப்பிங். அதாவது ஒட்டி கேட்குறது ப்ளஸ் வந்து இன்ட்ரப்ட், அவங்கள நம்ம கூப்பிடவே மாட்டோம், அவங்களே ஆனால் தானாக வந்து அவங்க பேசுவாங்க. அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஈவ்ஸ் ட்ராப்பிங். நெக்ஸ்ட்டு ஸ்பேமிங் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் ஸ்பேம் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த இமெயில்ஸ் எல்லாமே பல்க் இமெயில்ஸ் எல்லாமே அங்கே ஸ்பேமில் போய் உட்காந்துரும். இது பல்க் இமெயில்ஸ் எப்படி எங்கேருந்து நமக்கு வருதுன்னா, நிறைய நெட்வொர்க்லேருந்து, மொபைல் நெட்வொர்க்லேருந்து, அதுக்கப்புறமா டெக்னாலஜி நெட்வொர்க்ஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற டேட்டா பேஸ் எல்லா நம்பர்ஸ்க்குமே வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஒரு பல்க் இமெயில் அனுப்பிடுவாங்க. அந்த இமெயில் வந்து கன்ஃபார்மாக வந்து லீகல் இமெயிலாக இருக்காது, இல்லீகல் இமெயில்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ண போய் வைரஸ் வந்து நம்ம சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்துடும். ஸ்பேம் இமெயில்ஸ் எல்லாமே அதை தான் ஸ்பேமிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃபிஷிங் அப்படின்னா என்னென்னா, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் லைக் டெபிட் கார்டோட நம்பர்ஸு, ஏடிஎம் நம்பரு, பாஸ்வேர்டு, கிரெடிட் கார்டோட பாஸ்வேர்டு, இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்டீல் பண்ணுறது தான் வந்து ஃபிஷிங் டெக்னாலஜி. இவங்கள வந்து ஃபிஷர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் சம் டைப்ஸ் ஆஃப் த்ரெட் ஃபார் அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் டு அட்டாக் யுவர் சிஸ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, டினைல் ஆஃப் சர்வீஸ். டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னா என்னென்னா, that attacks to prevent the legitimate users from accessing or using the resources and information. உங்களோட இன்ஃபர்மேஷனோ இல்லை பர்டிகுலர் ரிசோர்ஸையோ வந்து அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறக்குரிய ஒரு மெத்தட் தான் என்னதுன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். ஓகேங்களா? அதில் 4 டைப் இருக்குது. இன்ஃபர்மேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுவோம், உங்களோட அப்ளிகேஷன் அண்ட் சாஃப்ட்வேர்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுவோம், உங்களோட சிஸ்டம் என்னென்ன சிஸ்டம் வச்சுருக்கீங்களோ அந்த சிஸ்டம், அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டினைல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னதுன்னா மலீஷியஸ் ப்ரோக்ராமில் தான் நீங்கள் வைரஸ்னால் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வைரஸு, வார்மு, டார்ஜன் ஹோஸு, ஸ்பைவேர், ஆட்வேர், இதெல்லாம் ஒன்று என்னென்னன்ட்டு நம்ம ப்ரீஃபாக இப்போ பார்க்கலாம். வைரஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சிஸ்டமில் வைரஸ் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு டேட்டாவோ இல்லை ஒரு ப்ரோக்ராமோ வந்து அதுவாகவே செல்ஃப் ரெப்ளிகேஷன்னா தானாகவே வந்து என்னவாயிக்கும், காப்பி ஆகிட்டு ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடும், சிஸ்டமையே டேமேஜ் பண்ணிடும். அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா வந்து வைரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்களோட டேட்டா அண்ட் ஃபைலை வந்து டேமேஜ் பண்ணும் வைரஸை.
இந்த வார்ம் என்ன பண்ணுன்னா உங்கள் என்டையர் டிஸ்க் ஸ்பேஸையே வந்து இது பண்ணிவிடும், மெமரி ஸ்பேஸையும் டிஸ்க் ஸ்பேஸையும் வந்து ரெப்ளிகேட் பண்ணி டேமேஜ் பண்ணிவிடும். அதுதான் வார்ம். டார்ஜன் ஹார்ஸ்னால் என்னென்னா, இப்போது ஒரு இது வந்து ஹார்ம்லெஸ் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொன்னாலுமே என்ன பண்ணுன்னா, உங்கள் ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலில் இருக்க டேட்டா எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணி விட்டுடும். அதுதான் டார்ஜன் ஹார்ஸ். ஸ்பைவேர்னால் என்னென்னா, உங்களோட ஆக்டிவிட்டீஸு, டே டு டே ஆக்டிவிட்டீஸு, ரிப்போர்ட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கோன்னா, ஒரு இது ஒரு ப்ரோக்ராம் தான், ஓகேங்களா? அது அந்த அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டி அண்ட் ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே வந்து லீகல் அண்ட் இல்லீகல் பர்பஸ்க்காக வந்து எடுத்து வச்சுக்கோ. உங்களோட சிஸ்டம் ஃபைலில் வந்து எடுத்து வச்சுக்கோ. எடுத்து வச்சுட்டு இப்போ சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்ஆத்தரைஸ்டு ஃபைல் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிக்கோ, கூடவே சேர்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஆட்வேர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு வெப்சைட் உள்ளார போன உடனே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அலோவா இல்லை பிளாக்கா அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அலோட் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு பாப்அப் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். சம் ஆட்ஸ், அன்வான்ட் ஆட்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுவுமே வந்து இட் காசஸ் சம் என்ன சொல்கிறது, அட்டாக் மாதிரி தான், செக்யூரிட்டி அட்டாக் மாதிரி தான். அது என்ன பண்ணும், நம்மளோட நெட்வொர்க் பேண்ட்வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி சிஸ்டமையே டேமேஜ் பண்ண வரைக்கும் சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஆட்வேர் மூலமாக. இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, நம்மளை எப்படி வந்து நம்ம சிஸ்டமையும் நமக்கு நெட்வொர்க்கையும் எப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னா, ஒன்று வந்து இன்ஸ்டலேஷன், ஃபயர்வால் இன்ஸ்டலேஷனு, அதுக்கப்புறமா வைரஸ், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நமக்கே நம்ம வந்து சில ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ எந்த மாதிரி ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன்லாம் தேவைப்படுது அப்படின்னா, ஆத்தரைசேஷன், ஆத்தென்டிகேஷன், ஃபயர்வால், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம், ஆன்டி மலிஷியஸ் ப்ரோக்ராம். ஆத்தரைசேஷன்னா உங்களோட லாகின் ஐடி உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி ஆத்தென்டிகேஷன்னா உங்களோட பாஸ்வேர்ட் வேலிடாக இருக்கணும். அதாவது ஈஸியாக எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி வச்சிடாதீங்க. இதை யூசர் ஒன்லி கேன் ஆத்தென்டிகேட்டட் பை அ வேலிட் பாஸ்வேர்ட், ஓகேங்களா? ஃபயர்வால் வந்து கன்ஃபார்மாக தேவைப்படும். ஒரு சிஸ்டமோ இல்லை வந்து ஒரு ஹார்ட்வேரோ சாஃப்ட்வேரோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஃபயர்வால் தேவைப்படும். ஏன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் டு ஆர் ஃப்ரம் த நெட்வொர்க்லேருந்து வரத்துக்கு அது ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஃபயர்வால் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, உங்களோட நெட்வொர்க் ஆக்டிவிட்டீஸை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு வந்து இந்த ஐடியாஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி மலிஷியஸ் ப்ரோக்ராம். ஆன்டி மலிஷியஸ் ப்ரோக்ராமில் தான் வந்து இந்த வைரஸு, வார்ம், ஸ்பைவேர் இது எல்லாமே வரும். இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா அதை போட்டு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னு என்னென்னா, நீங்கள் எப்படி வந்து இந்த வைரஸ் கிட்டேருந்து உங்களோட சிஸ்டமையும் உங்களோட நெட்வொர்க்கையோ எப்படி வந்து நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் ரியலபிள் ஆன்டிவைரஸ் அண்ட் ஆன்டி ஸ்பைவேர் ப்ரோக்ராம். கன்ஃபார்மாக ஒரு சிஸ்டம்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஆன்டிவைரஸ் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்டேட் கேட்டுச்சுன்னா அந்த ஆன்டிவைரஸ் ப்ரோக்ராமை அப்டேட் பண்ணுங்கள். ஒரு வெப்சைட்டில் போய் ஒரு ஃபைல் ஏதாவது டவுன்லோட் பண்ணிங்கன்னா 3 தடவைக்கு 4 தடவை வந்து யோசித்து அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபைல் மூலமாக உங்களுக்கு வைரஸ் வந்து சிஸ்டம் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு அன்வான்ட் இமெயில் வருதுன்னா அதை போய் டக்குன்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க. செக்யூரிட்டி பாலிசி வயலேஷன் இருக்க வேண்டாம் இங்கே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபைல் பெர்மிஷன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட யூசர்ஸ்க்கு மட்டும் கொடுங்க. எல்லாருக்குமே அந்த ஃபைல் பெர்மிஷன் வந்து கொடுக்காதீங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணி ஸ்பேம் மெயில்ஸ் எல்லாம் ஃபில்டர் யூஸ் பண்ணி வச்சுடுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறமா உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, பாஸ்வேர்டு, லாகின் ஐடி எல்லாத்தையுமே வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கோங்க. ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களோட சிஸ்டமில் ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணால் தான் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா உங்களை அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். அதே மாதிரி எப்போல்லாம் நெட் யூஸ் பண்ணலையோ அப்போல்லாம் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சம் ஆஃப் த ப்ரிவென்டிவ் மெஷர் டு செக்யூர் யுவர் நெட்வொர்க், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த செஷன் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டியில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம். நெட்வொர்க் எப்படி வந்து நம்ம செக்யூராக வச்சுக்கணும், அதே மாதிரி சைபர் க்ரைம்னா என்ன, சைபர் லானா என்ன, சைபர் க்ரைமில் இருக்க என்னென்ன மலேஷியஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே பார்த்தோம். வைரஸ்னால் என்ன, வார்ம்னா என்ன,
த்ரெட் டு நெட்வொர்க் த்ரெட்ஸ்லாம் பார்த்தோம். ஸ்மூஃபிங்கு, ஸ்பேமிங்கு, ஈவ்ஸ் ட்ராப்பிங் அதெல்லாம் எல்லாமே பார்த்தோம். அதே மாதிரி நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது, அதே மாதிரி ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லாமே நம்ம பார்த்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்டை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் இருக்குது. அது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் டு யுவர் HTML, HTTP அப்படி அது சம் இன்ட்ரொடக்ஷன் டாபிக்ஸ் இருக்குது. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கவர் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு செட் 1 கொஷின் பேப்பர் நான் அனுப்பியிருக்கேன். செட் 2 கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஒர்க் அவுட் அதாவது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, ஆன்சர்ஸ் தனியாக போடுங்க, கொஷின் மட்டும் வைங்க அப்படின்ட்டு. நான் எடுத்துகிட்டு செகண்ட் கொஷின் பேப்பரில் உங்களுக்கு அதே மாதிரியே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.